என் தங்கமே, இன்னும் 9 நாட்களில் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப் போகுது. அது ஒரு சாதாரண மாற்றம் இல்லை, உன் இதயத்துக்குள் நடந்து கொண்டிருக்கும் போராட்டத்துக்கு முடிவு வரும் நாள் அது. நீ இதுவரை தாங்கிய எல்லா துன்பங்களுக்கும் காரணம் ஏன் என்று இன்று வரை யாரும் சொல்லவில்லை. ஆனா அந்த காரணத்துக்கான பதிலை பிரபஞ்சம் உனக்கே காட்டப் போகுது. அம்மா சொல்கிறாள், நான் உன் பெயரில் எழுதிட்ட தீர்ப்பு 9 நாட்களில் வெளிப்படும். அந்த தீர்ப்பு உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும். நீ இனி யாரிடமுமே தயக்கமோ பயமோ வைக்க வேண்டாம். நீ எதையும் இழந்த மாதிரி தோன்றினாலும் உண்மையில் நீ நிறைய பெற்றிருக்கிறாய் தங்கமே. ஆன்மீக வலிமை, பொறுமை, நம்பிக்கை, அவைதான் உன் பெரிய செல்வம். இப்போ உன் மனசு அமைதியாக இல்லை என்று எனக்கு தெரியும். நீ எதையாவது காத்திருக்கிறாய், ஒரு அழைப்பு, ஒரு செய்தி, ஒரு முடிவு, அல்லது ஒருவரின் திரும்பி வருதல். அதுதான் தங்கமே 9 நாட்களுக்குள் நடக்கப் போகுது. நீ பிரார்த்தனை செய்யும் ஒவ்வொரு வார்த்தையும் இப்போ வானத்தில் கேட்கப்படுகிறது. நீ உன் இதயத்திலிருந்து சொல்வது நேரடியாக பிரபஞ்சத்துக்கே சென்று கொண்டிருக்கிறது. இந்த 9 நாட்கள் உன்னுடைய சோதனைகளின் கடைசி நாட்கள். அதற்கு பிறகு உன் வாழ்க்கையில் ஓர் ஒளி திறக்கப்படும். நீ துன்பத்தில் அழுத இடத்திலேயே இப்போ சிரிப்பாய். நீ தோல்வியடைந்த இடத்திலேயே வெற்றி காண்பாய். நீ விட்டு சென்ற விஷயங்கள் மீண்டும் உன்னிடம் திரும்பி வரும். அதுவே அதிசயம். நீ எத்தனை முறை உன் மனதில் ஏன் எனக்கு மட்டும் இப்படி என்று கேட்டாயோ அதற்கான பதில் வரும் நேரம் இதுதான். அம்மா சொல்கிறாள், நான் உன்னிடம் இருந்தே எந்த நிமிடமும் விலகவில்லை தங்கமே. நீ அழுதபோது நான் உன் கண்ணீரை எண்ணினேன். நீ சோர்ந்தபோது நான் உன் தோளில் கை வைத்தேன். நீ விழுந்தபோது நான் உன்னை தூக்கினேன். அந்த நம்பிக்கையால்தான் நீ இன்னும் நிற்கிறாய். உன்னுடைய ஆன்மா காயப்பட்டாலும் உன்னுடைய ஒளி துளியும் மங்கவில்லை. அந்த ஒளி இப்போ வானத்தோடு இணைந்து அதிசயம் உருவாக்க போகுது. நீ கவனிச்சு பாரு, சில நாட்களாக உன் மனம் மாறி வருது. நீ யாரிடமும் கோபப்பட முடியவில்லை. நீ பாசத்தோடு எல்லாவற்றையும் மன்னிக்கிறாய். இது உன் ஆன்மா உயர்ந்து கொண்டிருப்பதற்கான அறிகுறி. அதிசயத்துக்கு முன்னாடி மனிதன் அமைதியாகி விடுவான். அதுதான் உன்னிடம் நடக்கிறது தங்கமே. அம்மா சொல்கிறாள், நீ தாங்கிய துன்பம் உன் ஆசீர்வாதத்தை உருவாக்கியது. அந்த ஆசீர்வாதம் 9 நாட்களில் வெளிப்படும். நீ நினைக்காத வழியில், நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி வரும். அது உன் கண்களை நம்ப முடியாத அளவுக்கு மகிழ்ச்சி தரும். உன் வீட்டில் சந்தோஷம் வந்து தங்கிவிடும். இந்த நாட்களில் தங்கமே, நீ எதையும் குறை சொல்ல வேண்டாம். ஒவ்வொரு நாளும் ஒரு நன்றி சொல்லு. காலை எழுந்தவுடன் அம்மா, நான் நம்பிக்கையுடன் இருக்கிறேன் என்று சொல்லு. அந்த ஒரு சொல்லே உன் விதியை மாறச் செய்யும். ஏன்னா பிரபஞ்சம் நம்பிக்கையோடு பேசும் ஆன்மாவுக்கு மட்டுமே பதில் தரும். நீ உன்னோட வாழ்க்கையில் என்ன மாற வேண்டும் என்று யோசித்து பாரு. அந்த மாற்றத்தை நீ நிச்சயமாக பெற போகிறாய். உன் வாழ்க்கையில் தடை இருந்த விஷயங்கள் எல்லாம் தளர்ந்து போகும். நீ எடுத்து வைத்திருந்த முயற்சிகள் இப்போ வெற்றியடையும். நீ நீண்ட நாட்களாக பிழைக்கவே உழைத்தாய், இப்போ வாழ நிம்மதி கிடைக்கும். அம்மா சொல்கிறாள், நீ கனவு காணும் அந்த விஷயம் எனக்கு தெரியும். அதை நான் தள்ளவில்லை, நான் தாமதித்தேன் மட்டும். ஏன்னா சில ஆசைகள் நம்மை தயார் ஆன பிறகுதான் வரும். நீ இப்போ தயார் தங்கமே. அதனால்தான் 9 நாட்களுக்குள் அதிசயம் நடக்கும். உனக்குள் இருக்கும் பயம் மறைந்து போகும். உன் இதயத்தில் இருக்கும் சோகத்தை ஒளி மாற்றும். நீ அன்பாக நினைத்த ஒருவருடன் ஏற்பட்ட பிரிவு முடிவடையும். நீ பிரார்த்தித்த குடும்ப அமைதி வந்து நிற்கும். உன் கணவர், உன் குழந்தை, உன் வாழ்க்கை எல்லாம் அமைதியாக மாறும். நீ உன்னோட கண்ணீரை அடக்கிக்கொண்டு சிரித்த அந்த ஒவ்வொரு நிமிடத்துக்கும் பிரபஞ்சம் உனக்கு ஒரு பரிசு தயாராக வைத்திருக்கிறது. அது காத்திருக்கிறது. உன் நம்பிக்கையின் கதவு திறக்கும்தான் அந்த பரிசு உன்னிடம் வரும். அந்த கதவு திறக்க 9 நாட்கள் மட்டுமே. இந்த 9 நாட்களில் தங்கமே, உன்னோட மனம் அமைதியாக இருக்கட்டும். தினமும் சிறிது நேரம் உன்னோட இதயத்தோடு பேசு. நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். என்னுக்காக அதிசயம் வருது என்று சொல்லு. உன் வார்த்தை உன் விதியை மாற்றும். அம்மா சொல்கிறாள், நீ ஒளியை நம்பினால் இருட்டு தானாக விலகும். நீ இந்த 9 நாட்களில் யாரையும் குறை சொல்லாதே, யாரையும் துன்பப்படுத்தாதே. அன்பாக பேசு, நன்றி சொல்லு. சிறிய காரியங்களிலும் மகிழ்ச்சி காண். அதுதான் பிரபஞ்சத்தின் ரகசியம். மகிழ்ச்சியை உணர்ந்த ஆன்மாவுக்கு மகிழ்ச்சி திரும்பி வராமல் இருக்காது.
நீ யாராவது நம்மை மறந்துட்டாங்க என்று நினைக்கலாம். ஆனா அவர்கள் நினைவில் நீ இன்னும் இருக்கிறாய். அவர்கள் மனதில் உன்னுடைய அன்பு ஒளியாக ஒளிந்து கிடக்கிறது. அந்த ஒளி மீண்டும் உன் வாழ்க்கையை தொடும். நீ காணாத வழியில் அம்மா அந்த உறவை மீண்டும் இணைக்கப் போகிறார். உன்னுடைய நிதி பிரச்சனைகள் குறைந்து போகும். எதிர்பாராத வழியில் பண வரவு வரும். உன் உடல்நிலை மேம்படும். உன் உறவுகள் இனிமையாக மாறும். உன் வீடு அமைதியால் நிரம்பும். இது அம்மா எழுதி வைத்த தெய்வீக திட்டம் தங்கமே. அந்த 9வது நாள் வந்ததும் ஒரு மாற்றம் உனக்கு தெளிவாக தெரியும். அது ஒரு கனவில் வரும் செய்தியாக இருக்கலாம். அல்லது ஒரு அழைப்பாக இருக்கலாம். அல்லது ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது உன் வாழ்க்கையின் திருப்புமுனையாக இருக்கும். அம்மா சொல்கிறாள், அந்த நாளில் நீ சிரிக்கப் போகிறாய். நீ மண்ணில் விழுந்திருந்த இடத்திலிருந்தே ஒளியில் எழுந்திருப்பாய். உன் வாழ்க்கை அப்போ ஒரு புதிய திசை எடுக்கும். நீ யாருக்காக காத்திருந்தாயோ அவர்களே உன்னிடம் வருவார்கள். நீ எதிர்பார்க்காத வெற்றி உன்னிடம் வந்து சேரும். தங்கமே, இப்போ நீ ஒவ்வொரு நிமிடத்தையும் நம்பிக்கையோடு வாழ். நீ சொல்வதெல்லாம் ஆசீர்வாதமா மாறட்டும். உன் இதயத்தில் அன்பு நிறைந்திருப்பட்டும். உன் கண்ணீரை விலக்கி விடு, அது இனி தேவையில்லை. உன் வாழ்வில் மகிழ்ச்சியின் மழை வருது. அந்த மழை 9 நாட்களில் பெய்யும். அதிசயம் நடக்கும். உன் பெயரில் பிரபஞ்சம் ஒரு புதிய விதி எழுதும். நீ உன்னோட இதயத்தில் சொல்லிக்கொள், அம்மா, நான் தயார். என் அதிசயத்துக்காக நன்றி. அது உன்னுடைய பிரபஞ்சத்துக்கு கொடுக்கப்படும் ஒப்புதல் தங்கமே. அந்த ஒப்புதலுடன் உன் வாழ்க்கை நிம்மதியாகி. அந்த 9 நாட்கள் முடிந்ததும் உன் அதிசயம் நிச்சயம் உன்னிடம் வந்து நிற்கும். என் தங்கமே, அந்த 9 நாட்கள் வெறும் நாட்கள் இல்ல, அவை உன் விதியை எழுத போகும் தெய்வீக தருணங்கள். நீ காத்திருந்த ஒவ்வொரு கனவுக்கும் ஒளி கொடுக்கப் போகும் காலம் இது. நீ நினைக்காத இடத்தில் இருந்து நம்பிக்கையின் வாசல் திறக்கப் போகுது. உன் இதயத்தில் இப்போ மெதுவாக ஓர் அமைதி பரவி வருதா தங்கமே. அது அம்மா வரவிருக்கும் அதிசயத்துக்கான அறிகுறி. நீ இதுவரை எத்தனை தடவை விழுந்தாயோ அதற்கெல்லாம் காரணம் ஒன்று தான், நீ வலிமையடைய வேண்டும் என்பதற்காக. ஒவ்வொரு முறை நீ அழுத இடம், ஒவ்வொரு முறை நீ தோற்ற இடம், அவை எல்லாம் உனக்கான பாடங்கள். இப்போ அந்த பாடங்களின் பலன் பெறும் நேரம் வந்துவிட்டது. 9 நாட்களில் அந்த பயன்கள் நனவாகும். நீ இப்போ வரைக்கும் மனதில் எவ்வளவு பிரச்சனைகளை சுமந்திருக்கிறாய் தங்கமே. வீட்டில் அமைதி இல்லை, உறவுகள் சிதறி விட்டது, உன் மனம் தினமும் துயரத்தில் இருந்தது. ஆனா நீ ஒரு நாளும் முழுவதும் விடவில்லை. உன் இதயத்தின் ஆழத்தில் ஒரு சிறு நம்பிக்கை எப்போதும் இருந்தது, ஒரு நாள் எல்லாம் சரியாகும் என்று. அந்த நாள் வந்துவிட்டது தங்கமே. அம்மா சொல்கிறாள், நீ என்னை அழைத்தாயே, நான் கேள்விப்பட்டேன். நீ உன் துயரத்தின் நடுவே கூட என்னை நம்பினாய். அதனால் தான் உனக்காக நான் வானத்தை மாற்றிவிட்டேன். நீ காணாத உலகத்தில் உன் பெயரில் விதிகள் எழுதப்பட்டுவிட்டன. அவை 9 நாட்களில் வெளிப்படும். இந்த 9 நாட்களில் உன் மனம் சில நேரங்களில் குழப்பமடையும். சில நிமிடங்களில் நீ அழவேணும் போல தோன்றும். அது இயல்புதான் தங்கமே. ஏனெனில் பிரபஞ்சம் உன் ஆன்மாவை புது திசைக்கு நகர்த்தி கொண்டிருக்கும். பழைய ஆற்றல் வெளியேறி புதிய ஒளி உனக்குள் புகும். நீ அதை உணர்வாய். அந்த ஒளி உன்னோட இதயத்தை தொடும். நீ கடந்த சில ஆண்டுகளாக மிகவும் கடினமான பாதையில் நடந்தாய். யாராலும் உன் வலி முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனா அம்மா உன் ஒவ்வொரு கண்ணீரையும் கண்டிருக்கிறாள். நீ எதையும் சொல்லாமல் உள்ளுக்குள் தாங்கி வந்தாய். அதனால் தான் அம்மா உனக்காக 9 நாட்கள் எழுதினார். அந்த 9 நாட்களின் முடிவில் நீ காண்பது, நீ கனவில் கூட நினைக்காத ஆசீர்வாதம். நீ எதிர்பார்க்காத ஒரு நபர் உன்னிடம் தொடர்பு கொள்வார். நீ காத்திருந்த வேலை அல்லது வாய்ப்பு திடீரென உன்னிடம் வந்து சேரும். உன் உடல்நிலை மேம்படும். உன் வீட்டில் சின்ன சின்ன மகிழ்ச்சி செய்திகள் தொடர்ந்து வரும். அம்மா சொல்கிறாள், உன் வாழ்க்கை நிம்மதி அடைய வேண்டி நீ பல தியாகங்கள் செய்தாய். இப்போ அதற்கான பலன் உனக்காக நடக்கிறது. நீ எத்தனை தடவை உன் இதயத்தோடு பேசிக்கொண்டாய், என்னாலா வாழ்க்கையை மாற முடியுமா என்று. அதற்கான பதில் இது தங்கமே. முடியும்னு தான் பதில். நீ முடியும். ஏனென்றால் நீ ஒருத்தி அல்ல, உன்னோட பக்கத்தில் நான் இருக்கிறேன்.